வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 நாட்களாகவே சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உச்சபட்ச விலை வந்து தொடர்ச்சியாக சரிஞ்சிட்டு தான் இருக்குது. இதுவரை அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் இது எவ்வளோ சரிஞ்சிருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 285 1 கிலோ 2,85,000 காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 இப்போ சரிஞ்சு காணப்படுது. கடந்த 7-8 வேலை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு 1,40,000 அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது. இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க பங்குச்சந்தை 50,000 புள்ளிகளை கடந்து 50,144 புள்ளிகளை கடந்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக 1,300 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. இது ஒரு முக்கியமான காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவை ஊக்குவிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கவில்லை. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,731 ரூபாயாகவும் சவரன் விலை 1,24,848 இருக்க விலையில் அரை பவுனோட விலை 62,924 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 46,000 காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 நாட்களில் மட்டும் நம்மளுக்கு 20,768 அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,24,000 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 3,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 7,000 8,000 அதிகபட்சமாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுற அதே வேளை 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,420 ரூபாயாக காணப்படுற அதே வேளையில் சவரன் விலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா சரிவு பாதையில் தான் நீடிக்குது. அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் 1,15,360 இருக்குது. இதே வேலை அரை பவுன் வந்து பார்த்தீங்கன்னா 57,680 இருக்குது. இது 1,34,500 பக்கமாக இருந்தது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா 19,040 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. அனைத்து விதமான ஏற்றங்கள் போக இவ்வளோ வீழ்ச்சியில் இருக்குது. மேற்கொண்டு வருகின்ற வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 4,000 சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சம் 6,000 7,000 வரை சரிய வாய்ப்புகள்